சரீரத்தின் வடிவத்தையும் அதன் இயக்கத்தையும் வைத்துத்தான் ஆலயம் அமைப்பதும் கூட. அப்படி ஆலய வடிவில் நிற்கின்ற இந்த சரீரம் 32 கோடி ரோமத்வாரத்தை பெற்றதாய், அவற்றில் மிக நுண்ணிய நரம்புகளை இயக்கி, அதிலும் குறிப்பாக உள்ள 72,000 நாடிகளை பெற்றதாய், அந்த நாடிக்குள்ளே 100 வித நாடிகளை மிக குறிப்புடையதாக பெற்றதாய், அதற்குள்ளே 10 வித நாடிகளை, அந்த 10 வித நாடி வடிவங்களை பெற்றதாய், அதற்கும் உள்ளே 3 நாடிகளை, இடகலை, பிங்களை, சுகமனா என்பதை பெற்றதாய், அதிலே இந்த சுகமனா நாடியின் வடிவமாக குண்டலினி சக்தி வகிக்கிறாள், இந்த உலக உயிர்த்திரள்களை காப்பதற்காக என்று காண்கிறார்கள். அப்படி வசிக்கின்ற அந்த பராசக்தியின் வடிவத்தை அது பாம்பின் வடிவமாக இருக்கிறது என்பதையும் குறிப்பிடுகிறார்கள். அம்மாதிரியாக அந்த ஞானக்கண் கொண்டு கண்ட நம் பெரியோர்கள் பராசக்தியின் திருவிளையாடல் எப்படி நடக்கிறது என்பதை காண்கிற பொழுது, சாதாரணமாக இருக்கிற ஒரு மனித ஜென்மம் அதனுடைய ருசியை பெறுகிற அந்த காலத்தில் கசப்பு என்று சொன்னால் கசப்பாகவும், இனிப்பை கண்டால் இனிப்பாகவும் அனுபவிக்க முடிகிறது. அதே நபருக்கு ஒரு நல்ல பாம்பு கடித்து விடுமேயானால் அந்த பாம்பின் விஷம் தலைக்கு ஏறியதன் பிறகு வேப்பிலை இனிக்கும், சர்க்கரை கசக்கும். அந்த நிலைமை வந்ததன் பிறகு வைத்தியத்தின் மூலம் மணிமந்திர ஔஷதம் என்பதை பெற்று அந்த விஷத்தை கீழே இறக்கியதன் பிறகுதான் வேப்பெண்ணெய் கசப்பை பெறும், சர்க்கரை இனிப்பை பெறும். என்ன காரணம் என்று கேட்டால் அது நாக்கின் குற்றமல்ல, அந்த சரீரத்தில் சேர்ந்த விஷத்தின் குற்றம். எப்படி நல்ல பாம்பு கடித்த உடனேயே கசக்க வேண்டியவையெல்லாம் இனித்து, இனிக்க வேண்டியவைகளெல்லாம் கசந்து வைத்தியத்திலே ஒரு மனிதனை கஷ்டப்படுத்துகிறதோ, அதுபோல மனிதன் பிறந்து வளர்ந்து வருகிற காலத்திலே அவன் எந்த விதமான நிலைமையில் பயணிக்கின்றானோ, எப்படி ஒரு ஆசையை பின்பற்றுகிறானோ, எம்மாதிரி காமத்தை கருதுகின்றானோ, அதற்கு ஏற்ப குண்டலினி சக்தியானது அது காம பாம்பாகவோ ஆசை பாம்பாகவோ உருமாறி கடிக்கிறது. அப்படி கடிக்கிற காலத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்லதெல்லாம் கசக்கும், கெட்டதெல்லாம் இனிக்கும். இப்படி இந்த போலியான உலக மாய வலையில் மனிதகுலம் சிக்கி உருமாறிய குண்டலினி பாம்பால் தீண்டப்பட்டு இத்துப்போய் செத்து போகாமல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வைத்தியத்திற்கு அடங்காத பைத்தியத்தின் பெயரால் உள்ள அதற்கு ஞான பண்டிதம் தேவை என்கிற முடிவில் தெய்வீக ஒழுக்கங்களை நம் மகான்கள் நம்முடைய நன்மைக்காக அமைத்து கொடுத்தார்கள். சாதாரணமாக பார்த்தால் ஏழைகளை காட்டிலும் பணக்காரர்கள் மிக வசதியாக வாழ்வதாக நமக்கு தோன்றலாம். அது தோற்றமே தவிர உண்மை அல்ல. மன நிம்மதி, மன சந்தோஷம் என்பது பணத்தின் பெயரால் மட்டும் கிடைப்பதல்ல. வியாதியற்ற நிலையும் பேராசையற்ற நிலையும் யாருக்கு வருகிறதோ அவர்களுக்குத்தான் காய கிளேசமும் குந்தி கிளேசமும் இல்லாமல் இருக்கும். நோயற்ற சரீரம் அடையாத வரை காய கிளேசம் இல்லாமல் தீராது. பேராசைக்கு வசப்படாது அதை கடக்காத வரை குந்தி கிளேசம் தீராது. சாதாரண ஒரு ஏழையை நீங்கள் நினைப்பீர்களேயானால், பார்ப்பதற்கு அவர் ஒரு ஏழையாக மிகவும் கஷ்டப்படுகிற பொழுதிலும் ஆண்டவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த சரீரத்தின் சௌகரியம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அவனுக்கு ஒரு முள் தைக்குமேயானால் தன்னால் பிடுங்க முடியாத அளவிற்கு அது மிக ஆழமாக தைத்திருந்தாலும் கூட அந்த ஏழை அடுத்தவனை கூப்பிட்டு பல்லால் கடித்தும் கூட அந்த முல்லை பிடுங்கச் செய்வான். அப்படி அந்த முல்லை பிடுங்கியவன் மீது இரத்தம் கூட தெறிக்கும். அந்த அளவிற்கு அவனுக்கு ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருந்தாலும் கூட அங்கே கிடக்கிற புழுதி மண்ணை கொஞ்சம் அள்ளி அந்த காயத்தில் போட்டுவிட்டு நடந்து போவான். அந்த காயம் அவனை ஒன்றும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய காயத்தையும் கூட அவனது சரீரமானது தானாக சீக்கிரமாகவே ஆத்திவிடும். அந்த அளவிற்கு அவனது சரீரம் அவ்வளவு பக்குவப்பட்டதாக இருக்கும். ஆனால் அதே நிலைமையில் ஒரு பணக்காரனுடைய சரீரம் தோட்டத்திற்கு போயிருக்கிற பொழுது ஒரு ரோஜா பூவை கிள்ளுவானேயானால் அந்த ரோஜா முள் அவனுடைய கையிலே தைத்ததன் பிறகு அவனை அது சும்மா விடாது. உடனே அவனுக்கு புரை ஓடும், மயக்கம் ஏற்படும். அவனை
கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்திலே சேர்க்க வேண்டும். சேர்த்த உடனேயே ஒரு டாக்டரை வரவழைக்க வேண்டும். இது செப்டிக் ஆகிவிட்டது, இவருக்கு ஏற்கனவே சுகர் அதிகமாக இருக்கிறது, ஆகையால் இந்த விரலை எடுக்க வேண்டும் என்று அங்கு வந்த அந்த டாக்டர் சொல்லுவார். இது பிரத்யட்சம், சிரிக்க வேண்டிய செய்தி அல்ல. எந்த பணக்காரனுடைய சரீரம் இன்றைக்கு வியாதி இல்லாமல் இருக்கிறது? மிக போலியாகத்தான் இருக்கிறது. இப்படி அவருக்கு ஒரு விரலை எடுக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது அங்கு இருக்கிறவர்கள், அது சார் அவருடைய மகனை கேட்டுத்தான் எதுவும் செய்ய முடியும், அவர் பம்பாய்க்கு ஒரு அவசர வேலையாக போயிருக்கிறார் என்று சொல்வார்கள். அது சரி என்று அவருக்கு ஒரு அவசர ஃபோன் கொடுப்பார்கள். அப்படி ஸ்பெஷல் ஃபோனோகிராம் கொடுத்து அவரை கேட்டால், அவர் கல்கத்தா போயிருக்கிறார், இன்னும் 2 நாளிலே வந்து விடுவார் என்கிற ஒரு பதில் வரும். அப்படி அவருக்கு அந்த தகவல் வந்தவுடனே அவர் புதிதாக ஒரு ஏரோப்ளேன் சார்ட்டர் பண்ணி அவசரமாக வந்து சேருவார். பிறகு அந்த டாக்டரை கூப்பிட்டு கேட்கும்போது, இது நேற்றோ முந்தானாலோ எடுத்திருந்தால் விரலோடு போயிருக்கும், இன்று அதிகம் புறையேறிவிட்டதால் மணிக்கட்டோடு எடுக்க வேண்டும் என்று சொல்லுவார். அப்படி மணிக்கட்டோடு அது எடுக்கப்படுகிறது. அதன் பிறகு என்ன நிலைமை ஏற்படுகிறது? ஆபரேஷன் சக்சஸ், பட் பேஷண்ட் டைட். ஆபரேஷனை நாங்கள் ரொம்ப நல்லபடியாகத்தான் செய்து முடித்தோம், ஆனால் வியாதியஸ்தர் அதை தாங்க முடியாமல் இறந்துவிட்டார் என்று இப்படியெல்லாம் டாக்டர்கள் கூறும் அளவிற்கு அந்த ஒரு பெரிய பணக்காரருக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்படியானால் ஒரு சாதாரண ஒரு ஏழைக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய ஆபத்தும் பணக்காரருக்கு ஏற்படுகிற ஒரு மிகச்சிறிய நோயும் சரீரக்கூட்டிலே எவ்வளவு பேதாபேதமாக செயல்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் அவருடைய துன்பத்தின் அளவானது எப்படி உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதே போலத்தான் மன நிம்மதியும். அவரவர்கள் எந்தெந்த அளவிற்கு திரவியம் பெற்று இருக்கிறார்களோ அந்தந்த அளவிற்கு அவர்களுடைய பேராசையின் வடிவமும் இருப்பதால் அந்தந்த அளவிற்கு அவர்களுக்கு துன்பமும் வேறுபட்டு இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக பொருளை ஒருவன் பெற்றிருக்கிறானோ அந்த அளவுக்கு அதிக துன்பத்தோடு தான் அவன் வாழ்கிறான். தவிரவும் இந்த நிலையற்ற இன்றைய அவசர காலத்தில் எவ்வளவு பெற்றிருப்பவனுக்கும் கூட மன நிம்மதி கிடையாது. ஓரளவோடு நிற்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அப்படி அங்கே அளவோடு ஒருவனால் நிற்பதற்கும் தெரியவில்லை. பக்கத்திலே இருப்பவன் போகிற ஒரு வேகத்தை பார்க்கும்போது இவனும் அதே வேகத்தில் தப்பு செய்து அவனோடு ஒத்துப்போக வேண்டியதாக இருக்கிறது. நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறவனும் கூட 40 நபர்கள் தப்பான முறையில் வாழ்ந்து அதனால் அதிகமாக பணத்தை சேகரிப்பு செய்வதை காண்கிற போது இவனுக்கும் சும்மா இருக்க முடியவில்லை. அப்படி சும்மா இருந்தால் அவர்களுடைய வேகம் இவனை தள்ளிவிடுமோ என்று பயப்படுகிறான். இதனால் தீய காரியங்களில் ஈடுபட விரும்பாதவனும் கூட அதை செய்து தீர வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்கிற ஒரு சூழ்நிலையில் வாழுகின்ற பொழுது அத்தனை பேரும் தவறான பாதையில் ஒரு வேகமான பேராசையில் ஓடத் தொடங்கிவிட்ட ஒரு அவசரமான நேரமாக இன்றைய இந்த காலகட்டம் இருக்கிறது. அதனால் யாருக்கும் எந்த விதமான நிம்மதியும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது. ஆனால் நிறைய பணத்தை பெற்றிருப்பதாக மாத்திரம் கணக்குகள் உள்ளன. அப்படி பெற்றிருந்த போதிலும் அந்த பணத்தை செலவழிப்பதற்கான யோகியதை கிடையாது. அதிலும் கருப்பு பணம், வெள்ளை பணம் என்கிற 2 பணம். கணக்குக்கு வந்தவைகள் ஒன்று, கணக்குக்கு வராதவைகள் வேறு. அதுபோலவே இன்றைக்கு இருக்கிற ஆஸ்பத்திரிகளின் கணக்கோ அந்த ஆஸ்பத்திரிகளில் படுக்கை வசதிகள் கிடைக்காமல் போகும் அளவிற்கு நோயாளிகளின் எண்ணிக்கையோ நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. அதிலும் இப்போது என்னென்ன விதமான நோய்கள் என்று சொல்ல முடியாமல் தினம் தினம் வருகிற புது புது பெயர்களோ அளவு கடந்தவைகளாக இருக்கிறது. என்ன காரணம்? இதற்கெல்லாம் நாகரிகம் என்று பெயர். நாம் ரொம்ப முன்னேறி இருக்கிறோம் என்கிற அர்த்தம். எதில் முன்னேறி இருக்கிறோம்? நோயற்ற சரீரம் பெற்றிருக்கிறோமா? இல்லை. வீட்டில் இருக்கின்ற சிறு குழந்தைகளை பார்த்தால், பாட்டி இந்த ஊசியில் நூலை கோர்த்து கொடு, நான் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும் என்று கேட்கிறது சோடா புட்டி கண்ணாடியை போட்டுக்கொண்டு பேத்தி.
பாட்டிக்கு நூலை கோர்த்து கொடுக்கிற அளவுக்கு கண்ணில் சக்தி பெற்றிருக்கிறது. காரணம், அந்த அம்மையார் சிறு வயதிலே உண்ட உணவும், ஒழுங்காக காலையில் வெறும் சாதம், தயிர், மோர் இவைகளை சாப்பிட்ட அந்த சக்தி, அத்தோடு அவர்கள் ஒழுங்காக வாழ்ந்த அந்த நல்ல வாழ்க்கை முறை, இதனால் அந்த அம்மையாரின் அந்த நேத்திரமானது நல்ல நிலைமையில் இருக்கிறது. இன்றைக்கு புதிதாக குடிக்கின்ற பற்பல பானங்கள், புதிதாக வந்திருக்கின்ற காஃபி முதலிய பழக்க வழக்கங்கள், ஒளிச்சரிவு மிகுந்த கண்படலத்தில் உஷ்ணத்தை உண்டு பண்ணக்கூடிய சினிமா போன்ற இப்படிப்பட்ட பல்வேறு விடயங்களின் தாக்கத்தால் இந்த சிறுமி போன்றவர்களின் கண்ணை இந்த அளவிற்கு ஆக்கியிருக்கிறது. இதே போல ஒரு வாலிபனாக இருக்கிறவன் ஒரு ஃபர்லாங் நடந்து போவதற்கு கூட சக்தி இல்லாமல் டவுன் பஸ்ஸுக்கு இடித்து கொண்டு நிற்கிற நிலையில் இருக்கிறான். இதற்கிடையில் பேச்சுக்கள் அதிகமாகியுள்ளன. பத்திரிகைகள் நிறைய வந்திருக்கின்றன. தங்களுடைய சரீரத்தை அழகுபடுத்திக் கொள்வதற்கும், சிகைகளை அழகுபடுத்திக் கொள்வதற்கும் பலவிதமான சீப்புகளும் துணிமணிகளும் வந்திருக்கின்றன. என்ன பிரயோஜனம்? உடல் நல்ல ஆரோக்கியமாக இல்லாத இடத்தில், உடல் பரிசுத்தப்படாத இடத்தில் உடை என்ன செய்ய முடியும்? சிறப்புடைய சிரசிலே அறிவு இல்லாத இடத்தில் சிகை என்ன செய்ய முடியும்? மனித வர்க்கம் பெரும் நாகரிக வாழ்க்கையிலே உயர்ந்து பெரிய பெரிய நகரங்களிலே வாழ்வதாக சொல்லிக் கொண்டிருந்த போதிலும் உண்மையிலேயே அவர்கள் நகரங்களில் வாழ்வதாக இல்லை, நரகங்களில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு கொடுமையான ஒரு உலகத்தையும் அதற்கு இலக்காக இருக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையையும் நாம் எந்த காலத்திலும் கண்டதில்லை. இப்படியே இது போகுமானால் என்ன ஆகுமோ என்கிற திகில் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் என்ன செய்வது என்று ஒரு புரியாத நிலைமையில்தான் இன்றைக்கு மனிதகுலமானது பயணித்து கொண்டிருக்கிறது. இத்தகைய காலகட்டத்தில்தான் தீராத நெஞ்சுக்கு தெய்வமே சாட்சி என்பதைப் போல பிரளய காலம் என்கிற ஒன்று இன்னும் வந்துவிடவில்லை. அது வராத வரை அதற்கிடையில் மனிதனுடைய புத்தியால் எந்த ஒன்றையும் அழித்துவிட முடியாது. எனவே இத்தகைய நிலைமை வருவதற்கு ஒரு சக்தியை கொடுத்த ஒன்று அதை காப்பதற்கும் மற்றொரு சக்தியை தரும் என்பதை காண்கிறார்கள் நம்முடைய அருளுடைய பெரியோர்கள். அப்படி இம்மாறி நெறிதவறி குழப்பங்கள் வருகிற காலத்திலே சாதாரண மனிதர்களுக்கு ஒரு பெரும் பயம். ஆனால் பெரியோர்களுக்கு இதில் ஒரு மாறுதல் சீக்கிரம் வந்து தீரும் என்கிற ஒரு திட தைரியம். இந்த இரண்டின்பாற்பட்டதாகத்தான் மனித வாழ்க்கையானது இவ்வுலகில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி அந்த சங்கீத வித்வானுடைய காதும் வைர வியாபாரியினுடைய கண்ணும் சிறப்பாக செயல்பட்டதோ அதை போலவே எந்த ஒரு ஆன்மீக தாத்பரியத்தையும் அவற்றின் நுட்பமான கருத்துக்களையும் பெரியோர்கள் நமக்கு காட்டிய நற்காரியங்களையும் நமக்கு மேலான நிலையில் நமக்காக செயல்படுகின்ற அந்த தெய்வீக சக்திகளை பற்றியும் நாம் சொல்லுகிற பொழுதும் எழுதுகிற பொழுதும் அவற்றை நல்ல அனுபவம் பெற்றவர்கள் கேட்பார்களேயானால் அவர்களுக்கு தோன்றுவது வேறு. அறிவுடையோன் மட்டும் கேட்பானேயானால் அவனுக்கு தோன்றுவது வேறு. விபரீத புத்தி உடையவன் கேட்பானேயானால் அவனுக்கு தோன்றுவது வேறு. குதர்க்கவாதி கேட்பானேயானால் அவனுக்கு தோன்றுவது வேறு. விஞ்ஞான ஆராய்ச்சிக்காரன் கேட்பானேயானால் அவனுக்கு தோன்றுவது வேறு. விளங்காதவன் கேட்பானேயானால் அவனுக்கு தோன்றுவது வேறு. ஒரே வார்த்தை, ஒரே எழுத்தை இத்தனை பேரும் கேட்பார்கள். ஆனால் இந்த இத்தனை பேரும் அவர்களுடைய மனப்பக்குவத்திற்கு தக்கவாறுதான் ஆராய்ச்சிக்கு வருவார்கள், முடிவுக்கு வருவார்களே தவிர கேட்டதன் முழு பயனையும் அஃது உள்ளபடி பூரணமாக அடைய மாட்டார்கள். ஆகையால் தான் பல கோடி பேர்கள் தெய்வீகத்தை பற்றி பேசினாலும் நினைத்தாலும் உணர்ந்தாலும் ஒரு சிலர்தான் அந்த பக்குவத்தை பெறுவதற்கான மகான்களாக ஆகிறார்கள் என்கிற போதிலும் அத்தனை பேரும் தங்கள் சிறுமையை கொஞ்சம் அகற்றி தனக்கு அப்பாற்பட்டிருக்கிற உன்னதமான சக்திகளின் பெருமையை பெற்று அதனுடைய கூறாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனால்தான் தாங்களும் மேல்நிலைக்கு செல்ல முடியும், பிறருக்கும் நல்ல உபகாரமான காரியங்களையும் செய்து தர முடியும். நோயற்ற சரீரம் வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் ஆசை உண்டு. துன்பமற்ற நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதில் எல்லோருக்கும் விருப்பம் உண்டு. ஆனால் ஆசையை வைத்து கொண்டே அதை மென்மேலும் வளர்த்து கொண்டே நோய் வருவதற்கான வாழ்க்கையையும் துன்பம் வருவதற்கான வாழ்க்கையையும் வாழ்வதுதான் தெய்வத்தை நம்பாது நடத்துகின்ற விபரீதமான வாழ்க்கையாகும்.
அப்படி நமக்கும் மேலான அந்த சக்தியை பெற்று நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிற பொழுதுதான் ஒருவனுக்கு ஒழுக்கம் ஏற்படும். அப்படி ஒழுக்கமானது ஒருவனுக்கு ஏற்படும் போது அவனுக்கு அவனிடத்திலே இருக்கிற அந்த உயர்ந்த சக்தியானது இயல்பாகவே உபகார சக்தியாக செயல்படும். எல்லோரிடத்திலும் தெய்வம் உண்டு, ஆனால் எல்லோரும் தெய்வத்திடம் இல்லை. எவரிடத்திலும் தெய்வம் இல்லாமல் இல்லை. யார் அதை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அதற்காக நன்முயற்சி செய்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் அது கிடைக்கிறது. உங்கள் வீட்டிலேயே ஒரு மின்காந்த கருவி இருக்கலாம் என்றாலும் நீங்கள் அதன் பிளக்கை எடுத்து அதற்குரிய அந்த இடத்தில் தக்கபடி இணைத்தால்தான் அந்த மின்காந்தம் வேலை செய்யும். உங்கள் வீட்டில் அந்த மின்காந்த கருவி இருந்தும் அதன் பிளக்கை முறையாக செருகாமல் இருந்தால் உங்களுக்கு அந்த கருவி எப்படி வேலை செய்யும்? அதுபோலத்தான் உங்களுடைய சரீரத்திலும் தெய்வத்தின் பிளக் இருக்கிறது. அதை நீங்கள் சரியாக சொருகுவதில்லை. மழை பெய்கிற காலத்திலே ஒருவனுக்கு ஏராளமான தண்ணீர் கிடைத்தது, மற்றொருவனுக்கு அந்த மழை பெய்கிற காலத்தில் கொஞ்சமாக தண்ணீர் கிடைத்தது. அப்படி அங்கே இதே மழை பெய்கிற அந்த காலத்தில் இன்னொருவனுக்கு கொஞ்சம் கூட தண்ணீர் கிடைக்கவில்லை. என்ன காரணம்? ஒருவன் பெரிய பாத்திரத்தை வைத்தான், அது நிறைய மழை தண்ணீரை பிடித்தான். மற்றொருவன் சிறிய பாத்திரத்தை வைத்தான், அந்த அளவுக்குத்தான் அவனுக்கு தண்ணீர் கிடைத்தது. இன்னொருவனோ மழையிலே நனைவதற்கு பயந்து கொண்டு பாத்திரத்தை உருட்டி விட்டான், அது குப்புற விழுந்து கிடந்தது. அதனால் அவனுக்கு தண்ணீரை பெற முடியவில்லை. அப்படி அங்கே தண்ணீரை பெறுவதற்காக பாத்திரத்தை உபயோகப்படுத்திய அந்த மூவருக்கும் மழை தாட்சிணியமாக பெய்யவில்லை. ஒருவன் பெரிய பாத்திரத்தை வைத்தான், பெருமளவு நீர் பெற்றான். மற்றொருவன் சிறு பாத்திரத்தை வைத்தான், அந்த அளவுக்கு சிற்றளவு நீரை பெற்றான். இன்னொருவன் குப்புற கவிழ்த்தினான் பாத்திரத்தை. மழை பெய்த பொழுதிலும் அவனுக்கு ஒரு சொட்டு நீர் கூட கிட்டவில்லை. அதுபோலவே பகவதா கிருபை என்பதும் தெய்வத்தின் கருணை என்பதும் எல்லோருக்கும் சமமாகவே பெய்கிறதே தவிர அது வித்தியாசப்பட்டு பாரபட்சத்தோடு இல்லை. எவன் எந்தெந்த அளவுக்கு பாத்திரத்தை என்னென்ன முறையிலே வைக்கிறானோ அந்தந்த அளவுக்கு அவனுக்கு கிடைக்கிறது. அதை தெரிந்து கொண்டால் மிக நல்லது. அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மிக சூட்சும கருத்துக்களை எல்லாம் பெரியோர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள். அப்படி நம்முடைய விஞ்ஞானிகள் சொல்லிப்போன அத்தனை விடயங்களையும் இன்றைய விஞ்ஞானமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்துக்கொண்டேதான் வருகிறதே தவிர அதனால் எதையும் இல்லை என்று தள்ளிவிட இயலவில்லை. பெரியோர்களும் மகான்களும் சரீரத்திலே 6 ஆதாரங்கள் எந்தெந்த இடத்திலிருந்து எப்படியெல்லாம் அவைகள் இயங்குகின்றன என்பதை குறித்து சொன்னார்கள். இன்றைய விஞ்ஞானமும் ஜீவாதாரமான உண்டிக்காய்கள் விட்டல் கிளாண்ட்ஸ் இருக்கின்ற இடம் என்று அதே அந்த 6 இடத்தைத்தான் குறிப்பிட்டு காட்டுகிறது. விஞ்ஞானிகளுக்கு அப்படி அதை மட்டும்தான் குறித்து சொல்ல முடியுமே தவிர அதற்கும் அப்பால் போவதற்கு சக்தி இல்லை. ஆகையால் தான் அந்த மட்டோடு இன்றைய இந்த விஞ்ஞானமானது நின்று கொண்டிருக்கிறது. அதற்கு மேல் செல்லுவதற்கு இவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. சுவாசம் என்று வருகிற காலத்தில் மனித வாழ்க்கைக்கு ஒரு நாளைக்கு 21,600 சுவாசங்கள் குண்டலினி சக்தியால் இயற்கை இயல்பாக இயங்குவதை நம் மகான்கள் கண்டார்கள். அந்த 21,600 சுவாசத்தை வீணாகவே மனிதன் செலவழித்து கெட்டு போகிறான். இந்த சுவாசத்தை என்ன முறையில் பக்குவப்படுத்த வேண்டும், எப்படி அதை செலவழிக்காமல் இருக்க வேண்டும், எப்படி செலவழிக்காமல் இருந்தால் ஒருவன் நித்திய ஜீவாதாரமான வாழ்க்கையை வாழலாம், அப்படி அந்த முறையில் பேராசைக்கு ஆளாகாமல், காமகோப அதீத உஷ்ணங்களுக்கு ஆளாகாமல், பிணிக்கு ஆளாகாமல், மூப்புக்கு ஆளாகாமல் மரணத்தை எப்படி ஒருவன் தாண்ட முடியும்? அப்படி தாண்டி வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. அந்த உன்னதமான வாழ்க்கையானது ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதையெல்லாம் நம் மகான்கள் கண்டு சொன்னார்கள். ஐயா, இப்படியும் சொல்கிறார்கள். அப்படியானால் மரணத்தை தாண்டியது யார்? எல்லோரும் செத்துத்தானே போகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி. வாஸ்தவம். இப்பொழுது நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். இங்கு என் வேலை முடிகிறது. என் பேச்சை முடித்துவிட்டு புறப்பட்டு போகிறேன். நீங்களும் என் பேச்சை கேட்டுவிட்டு போக வேண்டிய இடத்திற்கு போவீர்கள். அதே சமயத்தில் இந்த வீட்டிற்கு உரிமையாளராக இருந்த ஒருவரை இன்னொருவர் வந்து இந்த வீட்டை எடுத்துக்கொண்டு அந்த முன்னாள் உரிமையாளரை காலி பண்ண சொல்லி வீட்டை விட்டு வெளியேற்றுகிறார். அப்படி அவர் வெளியேறி போவதற்கும் நாம் இருவரும் இங்கிருந்து வெளியேறி போவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு.
நீங்கள் பிரசங்கம் கேட்க வந்தீர்கள், கேட்டு முடிந்தது, எழுந்து போவீர்கள். நான் பேசுவதற்கு வந்தேன், பேசி முடிந்தது, எழுந்து போவேன். அப்படி நாம் இருவரும் சலனமற்று இந்த இடத்தை விட்டு போவோம். ஆனால் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் என்று கருதி கொண்டிருக்கிற ஒரு நபரை மற்றொருவர் வந்து ஒப்படைப்பு பெற்று காலி செய்து வெளியேற்றுவாரேயானால், ஐயோ என் வீடு போகிறதே என்று வருந்தி கண்ணீரும் கம்பளையுமாக வெளியேறுவார். இதுபோல நித்திய ஜீவாதாரம் பெற்ற ஞானிகள், அறிவாளிகள் இவர்களும் சாவது போலத்தான் தோன்றும். ஆனால் அவர்கள் என்ன காரணமாக இங்கே வந்தார்கள், என்ன வேலை பார்த்தார்கள் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். இந்த மனித சட்டையை தாங்கி இந்த வேலை பார்ப்பதற்காக இங்கே வந்தோம், வந்த வேலை முடிந்தது, இப்போது போகிற இடத்திற்கு போகிறோம் என்று புன்சிரிப்போடு அவர்கள் போவார்கள். நாம் எல்லோரும் இங்கிருந்து சலனமில்லாமல் சந்தோஷமாக கலைந்து போவது போல. ஆனாலும் உலக வாசனையால் உங்களுக்கு அந்த பெரியோர்களும் சாவது போலத்தான் தோற்றப்பழையாக தெரியக்கூடும். அதே நேரத்தில் சாதாரணமான கருமிகள் ஒரு வீட்டை ஒப்படைப்பு பண்ணி காலி செய்து வெளியேறுகிறவனைப் போல, ஐயோ நான் என் பெண்டு பிள்ளைகளை விட்டு போகிறேனே, என் மகனை விட்டு போகிறேனே, என் பேத்தியை விட்டு போகிறேனே, சாகப் போகிறேனே என்றெல்லாம் பயந்து அவன் மிக வருந்தி கண்ணீரும் கம்பளையுமாக துடிதுடித்து போகிற இடம்தான் சாவு. உடலை விட்டு உயிர் நீங்குவது அத்தனையும் மரணமல்ல. மெய்யறிவின் பெயரால் செய்கின்ற யாத்திரையெல்லாம் சமாதி கடந்த மரணமில்லா பெருவாழ்வாகும். அறியாத பேராசையின் பெயரால் பிணிப்புற்று கடந்து எழுந்து சாகிற சாவெல்லாம் சாவாகும். செத்துப்போனது செத்துப்போனது என்றால் செத்துப்போனது ஒன்றுமில்லை, சத்துப்போனதைத்தான் செத்துப்போனது என்று சொல்லுகிறார்கள். அது வார்த்தை மருவி வந்த சொல்லாகும். நமக்குள்ளே இருக்கிற சத்து அந்த உயிர்தான். ஒருவர் மிகப்பெரிய அளவுடைய சரீரம் பெற்றவராக இருக்கலாம், அழகுடைய சரீரம் பெற்றவராக இருக்கலாம், ஏராளமான கோடிக்கணக்கான ஆபரணத்தை அவர் அணிந்திருக்கலாம். அவ்வளவு இருந்த போதிலும் அவர் உயிர் போய்விட்டது என்றால் அது பிரேதம். அதை ஒருவரும் வைத்திருக்க அனுமதிக்க மாட்டார்கள். அதை எங்காவது கொண்டு போய் அடக்கம் செய்தாக வேண்டும். அதே நேரத்தில் அங்கமெல்லாம் குஷ்ட நோயால், அழுகு நோயால் சிரமப்பட்டு புழுக்கள் ஏறுகின்ற விதத்திலும் கூட ஒரு சரீரம் இருக்கக்கூடும். தன்னுடைய தாயும் மனைவியும் கூட அந்த சரீரத்தை தொடுவதற்கு கூசலாம். அப்படிப்பட்ட சரீரத்திலே அந்த உயிர் இன்னும் இருக்குமேயானால் அடுத்தவன் திண்ணையிலாவது அந்த சரீரம் அமர்வதற்கு இடம் கொடுப்பான். அப்படியானால் இந்த பெரிய பூத உடலுக்கு மரியாதை இல்லை, இந்த உடலின் மீதுள்ள அந்த ஆடை ஆபரணங்களுக்கு மரியாதை இல்லை. இந்த உடலை தாங்கி நிற்கிற, அதற்கு உள்ளே இருக்கிற, அணுவிலும் அணுவாக இருக்கிற அந்த உயிரை பொறுத்துத்தான் இந்த பெரிய பௌதீக பூத உடலுக்கு மரியாதை. அதுபோல இந்த உலகத்திலே இருக்கிற பணக்காரனுக்கோ, பெரும் பதவி பெற்றவனுக்கோ, பெரும் காரியங்களை நடத்துகிறேன் என நினைப்பவனுக்கோ உண்மையிலே மரியாதை இல்லை. உத்தமமான பதிவிரதைகள், நேர்மை தவறாத உண்மையான வீர அரசர்கள், நடுநிலை தவறாத ஆசைக்கு அப்பால் நிற்கும் ஞானிகள், இவர்களுக்குத்தான் மரியாதை. இவர்கள் மூவரும் தான் இந்த உலகத்திற்கு உயிராக இருக்கிறார்கள். அவர்கள் எங்கோ வாழலாம், ஆனால் அவர்கள் உயிராக இருக்கும் வரைதான் இந்த உலகமும் பிரேதமாகாமல் இருக்கும். என்றைக்கு அந்த உத்தமமான வீரர்களான அரசர்களும் உத்தம பதிவிரதைகளும் ஞானிகளும் இல்லாது போகிறார்களோ அன்றைக்கு இந்த உலகம் பிரேதமாகும், அது அழிந்து போகும் என்று நம் மகான்கள் கண்டு சொல்கிறார்கள். அப்படி அழிந்து போகாமல் இந்த உடலுக்கும் உயிருக்கும் உலகுக்கும் ஆதாரமாக ஜீவ தாதுவாக நிற்கின்றவள்தான் அன்னை அருட்சக்தி, அந்த பராசக்தி என்பதை உணர்கிறார்கள். ஆகையால்தான் அதை நாம் சிந்திக்க வேண்டும், அதை நாம் வணங்க வேண்டும் என்று அந்த நம் பெரியோர்கள் காண்கிறார்கள். அந்த 21,600 என்கிற மூச்சை சாதாரண மனிதன் வீணாகச் செலவிடுகிறான். அதை வீணாகச் செலவிடாது நல்லவிதமாக மடைமாற்றம் செய்து பயன்படுத்திக் கொள்வதற்கு மார்க்கம் என்ன என்பதை காண்கிற முறைகள்தான் தெய்வ வணக்கத்தின் பெயரால் வருகிற அந்த சரிய கிரிய முதலிய பக்தியும், யோகத்தின் பெயரால் வருகிற சத் சங்கம், சத் விசாரம், சத்போக ஆசனங்கள் முதலிய நல்லொழுக்க சாதன முறைகளும், அவைகளை நல்லவிதமாக அனுபவித்து பயன்பெற்றதன் பிறகு நாம் அடைகின்ற ஞானத்தின் பெயரால் கிடைக்கின்ற அந்த முதிர்வும் ஆகும். இதை தற்போதுள்ள விஞ்ஞானிகளும் கூட இந்த ஆஸ்துமா, காச நோய் முதலியவைகள் வந்ததன் பிறகு ஒரு நுரையீரலை மாற்றி ஒரு நுரையீரலை மட்டும் வேலை செய்வதற்காக பக்குவப்படுத்துகிற போது
மூச்சு எந்த அளவிற்கு எப்படி வேலை செய்கிறது என்பதை கண்ட காலத்தில் 4 செகண்டுக்கு ஒரு உச்சுவாசம் நிச்சுவாசம் நிகழ்கிறது என்பதை கணக்கெடுத்தார்கள். 4 செகண்டுக்கு 1 என்று வருகிற பொழுது 1 நிமிடத்திற்கு 15 என்பதும் 60 நிமிடங்கள் கொண்ட ஒரு மணிக்கு 900 என்பதும் 24 மணி கொண்ட ஒரு நாளைக்கு 21,600 என்பதும் இக்காலத்தில் உள்ளவர்களுக்கு அது நன்கு தெரிய வருகிறது. மனக்கணக்கு தெரியாதவர்கள் போய் பெருக்கி பாருங்கள், சரியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு இவர்கள் 4 செகண்டுக்கு ஒரு உச்சுவாசம் நிச்சுவாசம் நிகழ்கிறது என்று சொல்கிறார்களே, இது அன்றைக்கு நம் முன்னோர்கள் இப்படி சொன்னதற்கு சாஸ்திரம் உண்டா என்று நினைப்பீர்கள், கேட்பீர்கள். ஒன்றல்ல இரண்டல்ல பல சாஸ்திரங்கள் உள்ளன. இது விவசாய நாடாக இருந்ததால் விவசாய கூறாகவே அந்த காலத்தில் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 21,600 களம் என்று கண்டு அந்த முதல் வந்ததின் பெயரில் 1/3 வாரம் பிரித்தாண்டி ஞானப்பெண்ணே, நிலம் விளைந்ததும் காணீரோ, செலவழிந்ததும் பாரீரோ, அலம் வளைந்ததும் தெரியாமல் அதில் ஆசுதம் சேரடி ஞானப்பெண்ணே என்று குறித்தார்கள். அம்மாதிரி நிற்கும் ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்று காண்கிற பொழுதுதான் எதையும் ஒரு அளவோடு செய்ய வேண்டும் என்கிற நியதியை வகுத்து தந்தார்கள். அப்படி வகுத்து தருகிற அந்த காலத்தில் துறவரம் பெரிதா இல்லறம் பெரிதா என்கிற சர்ச்சைகள். எதுவும் பெரிதல்ல, இரண்டும் சமம்தான். இரண்டும் 2 மார்க்கம். சரீரத்தின் சிருஷ்டியிலே ஆண்மையில் பெண்மையும் பெண்மையில் ஆண்மையும் சேர்ந்தேதான் படைக்கப்பட்டுள்ளன. அதற்காகத்தான் அர்த்தநாரீஸ்வரர் என்கிற தத்துவத்தில் ஆண்களுக்கு இடப்பாகம் பெண் வடிவமாகவும் பெண்களுக்கு வலப்பாகம் ஆண் வடிவமாகவும் இருக்கிறது என்பதை சாஸ்திரம் சொல்லுகிறது. இதில் இந்த இல்லற பாகத்தை அனுபவிக்கிறவர்கள் இந்த ஆண் பெண் இருபாளர்களுடைய சேர்க்கையால் அவர்களுக்கு தங்களுடைய பலனை நிவர்த்தி பண்ணி கொடுப்பதற்காக வேண்டி சந்ததி பிள்ளைகள் என்கிற ஒரு பிறப்பால் அவர்களுடைய காலம் நிறைவேறுகிறது. அந்த துறவரத்தை அடைந்தவர்களுக்கு அதே பாகம் இடகலை பின்கலை என்கிற நாடிகள் சூரிய நாடி சந்திர நாடி என்கிற முற்சந்தி வேதிப்பால் அவர்களுக்கு சிஷ்யன் என்று கிடைக்கிற ஒரு புத்திரனால் அவர்களின் காலம் நடைபெறுகிறது. இதை அந்த முறையிலே சேர்க்கை கொள்ள பழக்கப்பட்டவர்கள் அந்த முறைக்கு போகலாம். இந்த முறையில் சேர்க்க விதிக்கப்பட்டவர்கள் இந்த முறைக்கு செல்லலாம். இதில் இதுவும் பெரிதல்ல அதுவும் பெரிதல்ல. இது பெரிதென்று பேசுகிறவனும் அது பெரிதென்று பேசுகிறவனும் இரண்டும் விளங்காத நபர்கள். உத்தமமான பிறவி இல்லையேல் நற்குழந்தைகள் பிறப்பதற்கும் நல்ல உபகாரம் செய்வதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் மனிதர்கள் கிடைக்காமல் போய்விடும். இல்லறம் இல்லையேல் உத்தமமான பிறப்புகள் தோன்றுவதற்கு மார்க்கம் கிடையாது. ஆகையால் இல்லறம் என்பது வேறு, துறவரம் என்பது வேறு அல்ல. இல்லறம் என்பதும் துறவரம் என்பதும் வித்தியாசப்பட்டதும் அல்ல. அது அவரவர் மனப்போக்குக்கும் பிராரத்துவ தர்மத்திற்கும் தக்கவாறு சிருஷ்டிக்கப்பட்ட காரியமாகும். இந்த இரண்டையும் தன்னுடைய பராக்கிரமத்தால் அறிவால் ஒருவன் தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் அதுவும் தவறு. ஒரு கல்யாண பந்தலிலே திருமண நேரத்தில் மாப்பிள்ளை கையிலே திருமாங்கல்யத்தை வாங்கி கட்டப்போகிற நேரம். அந்த நேரத்தில் அங்கே ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்த ஒரு சன்னியாசி இந்த மாப்பிள்ளையின் சாமுத்திரிகா லட்சணத்தை பார்க்கிறார். அப்படி அவர் இவனை பார்க்கிற போது இவனுக்கு துறவு லட்சணம் இருக்கிறது. இப்படி இவனுக்கு துறவு லட்சணம் இருக்கிறதே, இவன் இன்றைக்கு இந்த இல்லற தர்மத்தை நோக்கி போகிறானே, இவன் என்ன ஆவானோ தெரியவில்லையே, நமக்கு இது தோன்றிவிட்டதே, நாம் இதை இவனுக்கு இப்போது எப்படி உபதேசம் பண்ண முடியும் என்கிற ஒரு தர்ம சங்கடத்தில் இருந்த அவர் தன்னையும் மீறி இப்போது தப்பினாலும் பையன் பழைத்தான் என்று சொன்னார். இந்த ஒரு வார்த்தை தான் அந்த சந்நியாசி ஆங்கே அவனுக்கு சூசகமாக சொன்னது. அதை மற்றவர்கள் ஒருவரும் கவனிக்கவில்லை. அவன் எடுத்த திருமாங்கல்யத்தை அப்படியே மெதுவாக வைக்கிறான். அந்த இடத்தை விட்டு மெதுவாக போகிறான். ஏதோ மலஜலம் கழிக்க அவசரமாக போகிறானோ என்று அங்கு உள்ளவர்கள் நினைத்தார்கள். அவன் அதோ தூரத்தில் போகிறான். அந்த சன்னியாசியும் பந்தலை விட்டு போய்விடுகிறார். தூரப்போய் அந்த சன்னியாசியை பார்க்கிறான். தன்னுடைய புது வஸ்திரங்களை எல்லாம் எடுத்தெறிந்துவிட்டு கௌபீனதாரியாக அவரிடம் பெற வேண்டிய உபதேசங்களை பெற்று துறவியாக போய்விடுகிறான். அந்த கல்யாண பந்தலிலே இருந்தவர்கள் வருவான் வருவான் என எதிர்பார்த்தார்கள். வரவில்லை.
பெண் வீட்டுக்காரர்கள் மிக கோபமாக பேசினார்கள். அதிக ஆத்திரமாக பேச வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்தது. ரொம்ப நேரம் பொறுமையாக கேட்ட அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள், ஐயா, இப்பொழுது ஒன்றும் நேர்ந்து விடவில்லை. உங்கள் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகவும் இல்லை. ஆக வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். ஏதோ சந்தர்ப்பம் சரியில்லாமல் போனதால் அது நிறைவேறாமல் போய்விட்டது. அதற்காக வேண்டி நீங்கள் இவ்வளவு சடைப்பீர்களே. ஆனால் இந்த பெண்ணை கூட்டி வந்து கல்யாணம் செய்ய நினைத்த எங்களுக்கு இப்போ பிள்ளையே இல்லாமல் போய்விட்டதை எண்ணி நாங்கள் எவ்வளவு சடைக்கலாம்? அதை நீங்கள் சிந்தித்து பார்க்கிறீர்களா? உங்கள் மகளுக்காவது வேறொரு இடத்தில் கல்யாணம் பண்ணி கொள்ள முடியும். ஆனால் இப்போது எங்கள் பிள்ளையை காணோமே, நாங்கள் எங்கே போவோம்? இவ்வளவு கோபம் உங்களுக்கு எதற்கு என்று கேட்டதன் பிறகு பெண் வீட்டாருக்கும் அறிவு வந்தது. அங்கிருந்த மற்றவர்களும் அவர்களுக்கு புத்தியை சொன்னார்கள். நல்ல பல ஆறுதல்களை அவர்களுக்கு சொல்லி சாந்தப்படுத்தி கலைந்து போனார்கள். இப்படி எடுத்த திருமாங்கல்யத்தை கட்டவிடாது ஒருவரை துறவியாக்குவதும் அதே அந்த சக்தியின் லீலைதான். இப்படி இந்த நிலைமையில் நடத்துகிற ஒன்று ஒரு நல்ல துறவியை இமயமலை சாரலிலே வசித்து வந்தவரை இல்லறத்தில் புகுத்துவதற்கு ஒரு திருவிளையாடலை செய்கிறது. அவர் ஒரு பெருந்துறவி. நீண்ட காலமாக சுத்த சைதன்யமான நிலையிலே வாழ்ந்து வந்தார். ஹரித்வாரத்திற்கு குளிக்க வருகிற காலத்திலே அதிகாலையில் இரு உருவங்களை பார்க்கிறார். அவர் குளிப்பதற்கு முன்பு இவ்வளவு அதிகாலையில் இதுவரை அங்கு வந்து குளித்த உருவங்கள் கிடையாது. அவைகள் மனித உருவமோ அல்லது வேறு எதுவாக இருக்குமோ என்கிற சந்தேகம் அவருக்கு வருகிறது. அருகில் சென்று பார்த்ததில் அவை மனித உருவங்கள்தான். கால் தண்ணீரில் படுகின்றன, நடந்து போகிற சப்தம் கேட்கின்றன என்பதை தெரிந்து கொண்டு கிட்ட நெருங்கி போய் பார்க்கிறார். அது ஒரு விருத்தாப்பியமான கிழவனும் சிறு வயதுள்ள ஒரு பெண் என்பதையும், அவர்கள் குளிப்பதற்காக போகவில்லை, தற்கொலைக்காக போகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டார். உடனே அவர்களை அப்போது அங்கே தடுத்து நிறுத்துகிறார். அப்படி நிறுத்தியவுடன் அந்த வயோதிகர், அந்த விருத்தாப்பியமான வயது முதிர்ந்த அவர் சொல்லுகிறார், நாங்கள் நீண்ட காலமாக பிரயத்தனப்பட்டு இந்த காரியத்தை செய்வதற்காக இன்றைக்கு முடிவு கட்டி வந்தோம். சண்டால வடிவமாக நீ வந்து இதை நிறுத்தப் போகிறாயே என்று வருத்தப்பட்டார். அப்போது அந்த சன்னியாசி, பராரத்துவ கர்மத்தால் உங்களுக்கு இருக்கிற அந்த ஆபத்தை நீக்குவேன், இந்த கங்கா சாட்சியாக நான் சத்தியம் பண்ணி தருகிறேன், நடந்ததை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்போது அந்த வயோதிகர், ஐயா, நான் மிக வயதான ஒரு பிராமணன். இந்த குழந்தை என்னுடைய மகள் பிள்ளை பேத்தி. இந்த குழந்தையும் நானும் தான் இப்போது உயிரோடு இருக்கிறோம். மற்றவர்கள் எல்லோரும் காலமாகிவிட்டார்கள். நான் ரொம்ப ஏழை, பிச்சாவிருத்தி எடுத்து சாப்பிடுகிற ஒரு நிலைமையில் தான் இருக்கிறேன். எனக்கும் நேத்திரம் கெட்டுப்போகுமோ என்கிற அளவிலே நீர் வியாதிகள் ஏற்பட்டு இருக்கின்றன. நான் குருடாக போய் இதற்கு மேலும் வயது கடந்து எனக்கு ஒன்றானால், இந்த குழந்தை அனாதரவாக ஆகிவிட்டால், இதற்கு ஒரு மானபங்கம் ஏற்பட்டால் குடும்பத்திற்கு இழிவு ஏற்பட்டுவிடும் என்பதால் நாங்கள் இருவரும் தற்கொலை பண்ணிக்கொள்வது என்கிற ஒரு முடிவு கட்டினோம். அதற்காக நான் இதை சம்மதிக்க வைப்பதற்கு இத்தனை காலமாகிவிட்டது. இன்று சம்மதித்து நாங்கள் இருவரும் அந்த முடிவுக்கு இங்கே வந்தோம். இதை நீங்கள் வந்து தடுத்து விட்டீர்களே என்று மிகுந்த வருத்தப்பட்டு சொன்னார். இந்த சன்னியாசியும் ஒரு பிராமண சன்னியாசி. இவர் காமத்தின் வயப்பட்டு கெட்டவர் அல்ல. நம்முடைய சந்நியாச தர்மத்தை காட்டிலும் இந்த 2 பேரையும் காப்பாற்றுகிறோம் என்று கங்கா சாட்சியாக சத்தியம் பண்ணி கொடுத்தோம். அதுவும் தவிர ஓர் உயிரை காப்பாற்றுகிற அந்த ஜீவகாருண்யம் மிக பெரியது என்று கண்டு அவர்களுடைய கோத்திரத்தை கேட்கிறார். அவர்கள் வேறு கோத்திரமாக சொல்கிறார்கள். கங்கையிலே இருக்கிற தண்ணீரை 3 தடவை அள்ளி தன் கையிலே விடச் சொல்லி அந்த பெண்ணை பாணிகிரகணமாக ஏற்கிறார். அவர் தென்னிந்தியவாசி. தான் படித்த ஒரு சர்டிஃபிகேட்டை வீட்டிலிருந்து எடுத்து ஒரு சில காலம் வாத்தியார் வேலை பார்த்து அவர்களை நல்லவிதமாக வாழ வைத்து, அதன் பிறகு ஒரு குழந்தை ஏற்பட்டதன் பிறகு அந்த பெண்ணும் இறந்தது. அந்த கிழவனும் ஏற்கனவே இறந்து விட்டார். அந்த குழந்தையை நன்கு படிக்க வைத்து ஒரு வசதியான இடத்தில் தள்ளிவிட்டு மீண்டும் சன்னியாசி ஆகிறார். முற்றும் துறந்த முனிவரை குடும்பத்திற்கு கொண்டு வருவதும் ஒரு சக்திதான். கையில் எடுத்த திருமாங்கல்யத்தை வைக்கச் சொல்லி சன்னியாசி ஆக்குவதும் அதே சக்திதான்.
ஆகவே இந்த நிலைமையில் மனிதன் அவனுடைய கெட்டிக்காரத்தனத்தால் இல்லறத்துக்கு போவதும் துறவரத்துக்கு போவதும் என்று நினைப்பது மிக தவறு. அவரவர்களுடைய பராபலன் எதுவோ, அவரவருடைய வாழ்க்கை எதுவோ, நியதி எதுவோ, அவரவர்கள் சிருஷ்டியில் என்ன முறையில் தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற தன்மை இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் வாழ்க்கை கிடைக்கும். இந்த இரண்டும் இரண்டு விதமான மார்க்கம். சந்நியாசிக்கு வேண்டியது வைராக்கியம். வைராக்கியம் எங்கே தவறுகிறதோ அப்பொழுது துறவரம் தவறி போகும். கணவன் மனைவி ஒற்றுமை என்று தவறுகிறதோ அன்றைக்கு இல்லறம் பாழாகும். வைராக்கியம் இல்லாத சந்நியாசம் துராகிரமமாகும். ஒத்து வாழாத குடும்பம் காம வாழ்க்கையாகும். இத்துடன் இந்த 2ஆம் பாகம் நிறைவு பெறுகிறது. இதனுடைய தொடர்ச்சியாக 3ஆம் பாகத்தை விரைவில் காண்பதற்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து எனது காணொளிகளுக்கு நீங்கள் சொந்தக்காரராக ஆகும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், சுபம். வாழ்க வளத்துடன் வாழ்க. உங்கள் அன்பன் சாது பாண்டியன், நற்பவி. ஞானமணி பொது நடஞ்சை திருவடி கண்டிடவே, ஞானமணி பொது நடஞ்சை திருவடி கண்டிடவே நடக்கின்றேன் அன்போ. ஞானமணி பொது நடஞ்சை திருவடி கண்டிடவே நடக்கின்றேன் அந்தோமும் நடந்த வழி அறியே. ஞானமணி பொது நடஞ்சை திருவடி கண்டிடவே.